டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தங்கம் விலை கடந்த சில வாரம் வரை ஓரளவுக்கு நிலையாக இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மீண்டும் ஜெட் வேகத்தில் உயர ஆரம்பித்து விட்டது. ட்ரம்ப் அள்ளி வீசும் வரிகளே இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம் விலை எந்த அளவுக்கு உயர வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்து விளக்கியிருக்கிறார். தங்கம் விலை இப்போது ஓரளவுக்கு நிலையாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் முடிவால் தங்கம் விலை வரும் நாட்களில் மீண்டும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ட்ரம்பின் அதிரடி முடிவுகளால் தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இப்போது வரை தங்கம் விலை 30% மேல் அதிகரித்துவிட்டது. ட்ரம்ப் இப்போது மீண்டும் ரெசிப்ரோக்கல் வரி என்ற பூதத்தை கையில் எடுத்த நிலையில் தங்கம் விலை மீண்டும் உயரும் என்றே அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி இருக்கும், உயர்ந்தால் எந்த அளவுக்கு உயரும், எப்போது உயரத் தொடங்கும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தங்கம் விலை இங்கிருந்து அதிகரிக்கவே செய்யும் என்றும் சொல்கிறார். அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே தங்கம் விலை குறையும். ஆனால் இப்போது அமெரிக்காவில் வட்டி வீதத்தை குறைப்பார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறைக்கவே மாட்டார்கள். அமெரிக்காவில் வட்டி விகிதம் 4.5% இருக்கும் நிலையில் அது 2.75% வரை குறையும். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நடக்கவே செய்யும். வட்டி விகிதம் 2% சரிவது அடுத்த 18 மாதங்களில் நடக்கும். அப்படி நடந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும். அதேபோல அமெரிக்காவில் விலைவாசி அதிகரித்தாலும் கூட தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். எது எப்படி நடந்தாலும் தங்கம் விலை உயரவே செய்யும். இன்றிலிருந்து அடுத்த 18 மாதங்களில் தங்கம் விலை 10,700 முதல் 11,000 வரை ஒரு கிராம் வரப்போகிறது என்று கூறியிருக்கிறார். 18 மாதங்களில் இந்த ரேஞ்சுக்கு கூட போகலாம். அதே நேரம் அமெரிக்காவில் எப்போது வட்டி விகிதம் குறைக்கப்படுகிறது என்பதை பொறுத்தே இது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் மாதத்திற்குள் அங்கு பணவீக்கம் அதிகரித்துவிட்டால் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது. ட்ரம்பின் வரிகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்தே இருக்கும். ட்ரம்ப் வரிகள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியும் வரை தங்கம் விலை எப்படி போகும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்த மே வரை ஜெரோம் பவுல் தான் அமெரிக்க மத்திய வங்கி கவர்னராக இருப்பார். எனவே அதுவரை எதுவும் நடக்காது. உண்மையாக வட்டி குறைப்பு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தான் வரும். அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதே நிலை இருந்தால்தான், ஒருவேளை அப்படி இருந்தால் ஒரு கிராம் தங்கம் 11,000 தாண்டி பிரகாசமாக வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது ஒரு செய்தி மட்டுமே. இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.